மக்கள் ஜனநாயக இளைஞர் கழகம் மாநில அமைப்பாளர் தோழர் தேவச்சந்திரன் தலைமையில் கூட்டப்பட்ட இந்த கூட்டம் மிக முக்கியமானது. அவ்வகையில் அனைவருக்கும் செவ்வணக்கத்தை கூறி இந்த கூட்டத்திற்கான தேவை இன்று இது எவ்வளவு முக்கியமானது, இது ஏதோ ஒரு படுகொலை சம்பந்தப்பட்ட மற்ற விஷயம் அல்ல. உண்மையிலே மிகப்பெரிய இழப்பு. தொடர்ந்து மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்துக் கொண்டிருந்த ஒரு இயக்கம் மீண்டும் ஒரு மிகப்பெரிய இழப்பை சந்தித்திருக்கிறது. மிக மிக முக்கியமான மைய குழு உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய பல தோழர்கள், அதில் தலைமை தாங்கி செயல்பட்ட தோழர் பசவராஜ் தோழர் உட்பட பல பேர் இதில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். முக்கியமாக கவனிக்கப்பட்ட விஷயம், இதுல போர் நடத்தி, அதாவது இராணுவத்துக்கு எதிராக சண்டை நடத்தி அவர்கள் இறக்கவில்லை. சுற்றி வளைக்கப்பட்டு அவர்களை பிடிக்கப்பட்டு கொண்டிருப்பதாக தான் கருத வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் நம்ம எல்லா செய்தித்தாளுமே பார்க்கிறோம், யாருமே எதிர் சைட்ல இறக்கல. அதாவது இராணுவத்திலேயோ இல்ல போலீஸ் இதுலயோ யாருமே இறக்கல. பிற்பாடு ஒரு 3 பேர் இறந்ததாக போலீஸ் இதுல சொல்றாங்க. ஆனா அது முதல்ல செய்தியாக்கல. பிறகு அது செய்தியாக இணைக்கிறாங்க, ஏதோ 3 பேர். ஏன்னா யாருமே இறக்கலன்னு சொன்னா அப்ப அது கேள்வி எழும்புற மிகப்பெரிய, எப்படி அப்பனா ஒரு போலி என்கவுண்டர்ன்றது திட்டமிட்டு பிடித்து கொல்லப்பட்ட கிட்டத்தட்ட ஈழத்தில் நடந்த மாதிரி மிக மோசமான நிலைமை என்பதை புரிந்து கொள்ள முடியும். அந்த அளவுக்கு அது மிக முக்கியமானது என்பதை அது இந்த இந்த சுற்றி வளைத்து தாக்குதல் நடத்தி கொல்லப்பட்ட அந்த என்கவுண்டர் முறையே மிக மோசமானதாக இருந்தது. அதுவும் எந்த சூழ்நிலையில் அது கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றதுதான் மிக மிக முக்கியமானது. சரியா பாஜக மத்திய அரசு ஆட்சிக்கு வந்த உடனேயே அமித்ஷா வெளிப்படையாக சொல்கிறார், அடுத்த தேர்தல் மாவோயிஸ்ட் இல்லாத தேர்தலை நாங்கள் சந்திப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர்களை முற்றிலுமாக அடிப்பது என்ற முடிவை எடுத்து விட்டார்கள் என்பது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மாநில ஆட்சி வருது, அங்கேயும் பாஜக வெற்றி பெறுது. பாஜக வெற்றி பெற்ற உடனே அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் கண்டிப்பாக மாவோயிஸ்ட் பிரச்சனையை மிக சீரியஸா எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லுவோம். அப்பொழுது நாங்க பேச்சுவார்த்தைக்கு தயார் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க. என்ன அடிப்படையில அப்படின்னு சொன்னா, நிபந்தனையோடு பேச்சுவார்த்தைக்கு தயார். என்ன நிபந்தனை? இங்கே கார்ப்பரேட்டினுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு எவ்வித தடையும் ஏற்படுத்தக்கூடாது, அவருடைய வளர்ச்சியினுடைய எல்லா விஷயங்களுக்கும் நீங்க தடை ஏற்படுத்தாமல் பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று அறிவிக்கிறார்கள். அது சாராம்சம் என்னன்னா, மாவோயிஸ்டுகள் எதற்கு தடையாக இருக்கிறார்கள் என்பதை பட்டவர்த்தனமாக வெளிச்சம் போட்டு காட்டிய அன்று பேச்சுவார்த்தைக்கு அழைத்த அந்த விஷயம் மிக குறிப்பா மாநில முதலமைச்சர் வெளிச்சம் போட்டு காட்டிய ஒரு விஷயம். கார்ப்பரேட்டுகள் அங்கே உள்ளே நுழைந்து தனது விருப்பம் போல் எதை வேண்டுமானாலும் செய்ய வேண்டிய ஒரு நிலைமை. அதாவது இன்னும் சரியா சொல்ல போனா, தோழர்கள் தியாகு அவர்களும் தோழர் முருகல் அவர்களும் குறிப்பிட்ட மாதிரி, ஒரு கார்ப்பரேட் அங்கே இருக்கிற மூல வளங்களை கொள்ளையடிப்பதற்காக சுரங்கங்களை தோண்டி அங்க இருக்கிற அருமண் தனிமங்களை மற்ற தனிமங்களை கொள்ளையடிப்பதற்காக கார்ப்பரேட்டுகளை அங்கே உள்ளே வந்து செயல்படுத்துவதற்கு, சரியாக சொல்ல போனால் பழங்குடிகளை வெளியேற்றுவதற்கு, அங்கிருந்து பழங்குடிகளை வெளியேற்றினாதான் அந்த இடத்தை கைப்பற்ற முடியும், அந்த கைப்பற்றினாதான் அங்க சுரங்கம் அமைக்க முடியும். அப்படிதான் கார்ப்பரேட் கையகப்படுத்தி அது புதிய நிலைமைகளுக்கு போக முடியும். அப்போ அங்கிருக்கிற பழங்குடிகளை வெளியேற்றி அந்த இடத்தை கைப்பற்றி கார்ப்பரேட்டுகள் செயல்படுத்துவதற்கு மாவோயிஸ்டுகள் தடையாக இருக்கிறார்கள் என்பதை அன்று பதிந்தார். இதுதான் மிக வேகமா அதற்கு அவங்க ஒத்துக்கல. அந்த நேரத்துல நிபந்தனையோடு பேச்சுவார்த்தை என்பதை ஏற்கவில்லை. மிக வேகமாக அவர்கள் அந்த கார்ப்பரேட்டில் ஏலம் கூட விட்டுட்டாங்க. அதான் இன்னும் மிக முக்கியமான விஷயம். பல ஏலங்கள் விடப்பட்டிருக்கிறது. 2023 முதல் கட்டமாக ஒரு 20 முக்கிய கனிமங்களை அந்த குறிப்பிட்ட தொகுதிகளை ஏலம் விடப்பட்டது. கிட்டத்தட்ட 56 துறை வாரியா எடுத்த 56 துறைகள் அங்க வந்து முதல் கட்டமாக முதல் சுற்றில் ஒரு ஏலம் நடந்தது. 2024 மார்ச்லயும் ஏலம் நடந்துச்சு. அதுல 18 முக்கிய தனிமங்கள். இதெல்லாம் ஏன் முக்கியமானதுன்னா,
அதனுடைய தேவை, அதனுடைய அவசியம், அதனுடைய உச்சகட்டம், ஏன் அதை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை, ஏன் அது உச்சபட்சமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு இந்த தாக்குதல் எவ்வளவு அவசர தேவையாக இந்த ஆளும் வர்க்கத்துக்கு தேவைப்பட்டது, முற்றிலுமாக அழிப்பதற்கு மாவோயிஸ்டுகள் மட்டுமல்ல, பழங்குடிகளை அங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்கு எந்த அளவுக்கு முக்கியமாக தேவை என்பதையும் அது உண்மையிலே பட்டவர்த்தனமாக நிரூபித்து காட்டிய ஒரு விஷயம். அதனால் முதல் கட்டத்திலே 2023 ஒரு ஏலம், 2024 ஏலம், கிட்டத்தட்ட 50 கம்பெனிகள் அதை பங்கேற்று அதுக்கு அதுல பல கம்பெனிகள் கொள்முதல் செஞ்சுச்சு, அந்த இடத்த எடுத்துடுச்சு. இதன் மூலமாக சத்தீஸ்கர் மட்டுமே கிட்டத்தட்ட மத்திய பிரதேசம் ஒரு 38,000 கோடி வருமானம், அதாவது ஏலத்தின் மூலமாக மட்டுமே வருமானம். ஏற்கனவே அடிமாட்டு விலைக்கு தான் ஏலம் விடும், அதில் முதல் கட்ட ஏலத்தில மட்டுமே 38,000 கோடி வருமானத்தை ஈட்டுது. அதே போல் சத்தீஸ்கர் அரசும் அதனுடைய வருவாய், வழக்கமான வருவாயிலிருந்து 620% உயர்ந்ததாக சொல்கிறார்கள். ஜார்க்கண்டுடைய அரசனுடைய அந்த உயர்வு, அதாவது அதனால் பெற்ற பலன் பார்த்தீங்கன்னா 425% அதனால் பலன் பெற்றதாக சொல்றாங்க. ஏன் இதை சொல்ல வேண்டியது இருக்குதுன்னா, ஏற்கனவே கார்பரேட்டுகளுக்கு ஏலம் விட்டாச்சு, ஏலம் விட்டதை செயல்படுத்தணும். செயல்படுத்துவதற்கு பழங்குடிகள் மிகப்பெரிய அளவுக்கு போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த பழங்குடிகளை அப்புறப்படுத்தலான்னு பார்த்தா இன்னொரு பக்கம் மாவோயிஸ்டுகள் தடை செய்கிறார்கள். இந்த சூழ்நிலையில்தான் இவர்கள் வேகமாக அழித்தொழித்து கார்பரேட்டுகளிடம் ஒப்படைப்பதை அவசியமாக்கியதுன்றதுதான் மிக முக்கியமான விஷயம். இன்னும் சரியா சொல்ல போனா, நாங்கள் கார்பரேட்டுகளிடம் ஒட்டுமொத்தமாக மாவோயிஸ்டுகளை அழித்து அவர்களிடம் ஒப்படைப்பேன் என்று பகிரங்கமாக சொன்னதுதான் அதைவிட உச்சகட்டமான, பகிரங்கமாக அறிவித்து, எதுக்காக? பழங்குடிகளை அப்புறப்படுத்தி மாவோயிஸ்டுகளை கொன்று அந்த இடத்தை கார்பரேட்டுகளுக்கு ஒப்படைப்போம் என்று பகிரங்கமாக கூறிய மிக மோசமாக, அதாவது சரியா சொல்ல போனா ஒரு நாஜி படை எந்த அளவுக்கு பகிரங்கமாக அறிவித்து இனப்படுகொலையை நடத்தி எப்படி யூதர்களை கொன்று அந்த நாட்டை அந்த நாட்டினுடைய கார்பரேட்டுகளிடம் ஒப்படைத்ததோ, இல்லை அதற்காக சேவை செய்ததோ, இராணுவத்தை அதற்காக பயன்படுத்தியதோ, அதே போல் இந்தியாவிலும் நாஜி படைக்கு இணையாக இங்க இருக்கிற இராணுவத்தை பயன்படுத்தி இந்தியாவினுடைய இந்த ஆட்சி அமைப்பு உள்ளே நுழைந்து சொந்த நாட்டு மக்களையே, சொந்த நாட்டு பழங்குடிகளையே அடக்கி ஒடுக்கி அவர்களை அப்புறப்படுத்தி எதிர்த்தால் கொன்று அந்த இடத்தை கார்பரேட்டுகளுக்கு கொடுத்திருக்கிறார். இதுதான் ஒட்டுமொத்தமாக இருக்கிற மிக மோசமான கோர வடிவம். எந்த அளவுக்கு இந்த இராணுவம் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது, எதற்காக இந்த இராணுவத்தை செயல்படுற, இராணுவத்துக்குன்னு தனி கொள்கைலாம் கிடையாது. இராணுவம் எவ்வளவுதான் சுயமாக இருக்கிறது எப்படி சொன்னாலும் கூட இந்த ஆட்சி அமைப்பினுடைய அதிகாரத்தை செயல்படுத்துகின்ற ஒரு அரசு எந்திரம், அதுவும் ஆயுதம் தாங்கிய ஒரு அரசு எந்திரம். நாம பார்த்தோம் சமீபத்துல பகல்காம் தீவிரவாதம், பயங்கரவாதம், 20 பேர் எப்படி ஒருத்தரை கொன்று விட்டு சாவகாசமா அவர்கள் 200 கிலோமீட்டர் தப்பித்து வெளியே போனதாக சொல்லுகிறார்கள். இந்தியாவில் இருக்கிற இராணுவம் எப்படி பயன்படுத்தப்படுகிறது என்பதற்காக அதை சொல்லுகிறேன். 4 லட்சம் இராணுவம் எல்லையிலே பணியாற்றுகிறது. 4 லட்சம் இராணுவம் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு 20 பேரை அது திடீர் உள்ளே நுழைந்து ஊடுருவி கொன்று விட்டார்கள் என்பதை கூட ஏதோ ஒரு அஜாகிரதையாக விட்டு விட்டார்கள் என்று சொல்லலாம். ஆனால் அவர்களை தப்பித்து 200 கிலோமீட்டர் சென்று தப்பித்து விட்டார்கள் என்று சொன்னால் இந்த இராணுவம் எதற்காக பயன்படுத்தப்படுகிறது? தீவிரவாதிகளை ஒடுக்கவா, சொந்த நாட்டு மக்களை ஒடுக்கவா? 370 சரத்தை நீக்கும் பொழுது ஜம்மு காஷ்மீரிலே சுதந்திரம் வந்துவிட்டது, இனிமேல் யார் வேண்டுமானாலும் அந்த நிலத்தை வாங்கலாம், யார் வேண்டுமானாலும் உள்ளே செல்லலாம், இனி அமைதி பூங்காவாக அமைதியாக இன்னைக்கு காஷ்மீர் மாற்றப்பட்டிருக்கிறது என்று மம்மாத்து பொய் சொல்லி மக்களை ஏமாற்றினார்கள். உண்மையில் அது அல்ல. அப்படி இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய 8 லட்சம் ராணுவ எல்லையில் இருக்கிறது கூட 4 லட்சம் ஏதோ ஒரு காரணத்துக்காக சொல்லியிருந்தாலும் கூட உள்நாட்டிலே 4 லட்சம் ராணுவ துணை ராணுவ படையிலிருந்து போலீஸ்லேருந்து ராணுவத்திலிருந்து 4 லட்சம் பேரை உள்ளே குவித்து கிட்டத்தட்ட 7 பேர் 8 பேருக்கு ஒரு ராணுவத்தை என்று நிறுத்தி வைத்திருக்கிற கொடுமை. இதற்கு பேர் சுதந்திரமா, ஜனநாயகமா? ராணுவத்தை எதுக்கு பயன்படுத்துகிறார்? 370 உண்மையிலே அவர்களுக்கு சுதந்திரம் அளித்ததா, அவர்களுக்கு அமைதியை கொண்டு வந்ததா என்றால் இல்லை. யாருக்கு அமைதியை கொண்டு வந்தது? அது கார்பரேட்டுகளுக்கு அமைதியை கொண்டு வருவதற்காக முயற்சித்தது. லடாக்கிலே அரிய தனிமம் கண்டுபிடித்தவுடன் அமெரிக்கா ஓடோடி நாங்கள் அதை எடுத்துக்கொள்கிறோம் என்று ஒப்பந்தம் போடுறதுக்கு முயற்சிக்கிறார்.
லடாக்கிலே எங்களுடைய அமெரிக்க ராணுவ தளத்தை அமைப்பதற்கு இந்தியா ஒத்துழைக்க வேண்டும் என்று கோருகிறது. இதற்கு வரை இந்தியா அது சம்பந்தமாக எதுவும் பேசவில்லை. அப்போ ராணுவ தளத்தை அங்கே அமெரிக்காவுடைய ராணுவ தளத்தை காஷ்மீரிலே நிறுவுவதற்கான விஷயத்தை அளவுக்கு இன்னைக்கு ஏன் போனது? அங்கே இருக்கிற இயற்கை வளம், கனிம வளம், அதே போல ஒரு ஸ்ட்ராட்டஜிக், குறிப்பாக சீனாவை எதிர்த்து தான் அங்கே நிலை பெற்று இந்தியாவை அதனுடைய முக்கிய கேந்திரமாக, ஒரு எல்லா வகையிலும் ஒரு ஹப் சென்டராக, இந்த பகுதிக்கான ஒரு கண்காணியாக இந்தியாவை பயன்படுத்த வேண்டும் நோக்கில் தான் 370 ஒழிச்சது மட்டும் இல்ல, அது எப்படி அந்த இடத்தை இன்னும் ராணுவத்தை நிலைநிறுத்திக் கொண்டு கார்பரேட்டுகளை உள்ளே அமைத்துக் கொண்டு இப்பொழுது அங்கே அமெரிக்க ராணுவத்தோடு சேர்ந்து உயர் குளிர் பிரதேசத்தில் செய்ய வேண்டிய ஒரு கூட்டு ராணுவ பயிற்சி என்று சொல்லி இப்பொழுது அழைக்கிறார்கள். கூட்டு ராணுவ பயிற்சி இப்ப மேற்கொள்ள போகிறது. 1948 பிறகு 2022 படி இன்னைக்கு கூட்டு ராணுவ பயிற்சி எதுக்கு தேவைப்படுகிறது என்றால், அண்டார்டிகா பகுதியிலே, அலாஸ்கா பகுதியிலே வேலை செய்வதற்காக, குறிப்பாக அமெரிக்க ராணுவம் எதிர்கால திட்டத்தின் அடிப்படையில் இந்தியாவோட கூட்டு சேர்ந்து இந்த இடத்தில் அமெரிக்காவினுடைய தேவையிலிருந்து அதை செய்ய போகிறது. ஏன்? அலாஸ்கா ரஷ்யாவின் பகுதியிலே இருக்கிறது. ரஷ்யாவினுடைய பல்வேறு விஷயங்களை கட்டுப்படுத்துவதற்காக அலாஸ்கா தேவைப்படுகிறது. அண்டார்டிகா பகுதியிலே இன்று சீனா உள்ளே நுழைஞ்சு அங்கே ராணுவ தளத்தை அமைப்பதற்கான எல்லா வேலையும் செய்திருக்கா. ராணுவ தளத்தை அமைத்ததே சொல்றாங்க. இன்னைக்கு பக்கத்தில் இருக்கிற கிரீன்லாண்டை கூட எப்படி கையகப்படுத்தி இன்னைக்கு செல்வாக்கு வைக்குது சீனா. அதனால் அதை கைப்பற்றி இன்னைக்கு அமெரிக்க ராணுவம் அங்கே தளம் அமைத்து அண்டார்டிகாவே கட்டுப்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதுக்கு ஒரு எதிர்கால திட்டம் இருக்கிறது. அதற்கு இந்தியாவோட கூட்டு சேர்க்குது. இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கோட இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அங்கே காஷ்மீரிலே நிலை கொண்டிருக்கிற ராணுவத்தை பயன்படுத்த போகிறது. அப்ப இங்க இருக்கிற ராணுவம் முழுக்குமே, முருகவேல் தோழர் மிக சரியாக குறிப்பிட்டார், லுக்கிஸ் பாலிசி காங்கிரஸ் காலகட்டத்திலே பயன்படுத்திய ஒரு திட்டம். அதே பிறகு வந்த பாஜக அரசு ஆக்டிஸ் பாலிசி அப்படின்னு சொல்லி முழுக்க ஜப்பானுக்கும் அதே போல அமெரிக்காவுக்கும் ஜப்பானுடைய மொத்த இயற்கை வளங்களை கொள்ளையடிப்பதற்கான ஒட்டுமொத்தமாக இங்க எடுத்து வச்சிருக்குது. யாரோட சேர்த்து? ஒரு பக்கம் நேரடியாக ஜப்பான் கொள்ளையிடுவதற்காக. எங்க? மணிப்பூருடைய பிரச்சனை அப்படிதான் ஆரம்பிக்குது. குக்கி பழங்குடிகளை அங்கே அப்புறப்படுத்தி, குக்கி பழங்குடிகளை பயங்கரவாத, எல்லா பழங்குடிகளையும் எங்கள் பயங்கரவாதியை காட்டுவதே இந்த அரசின் கொள்கையாக இருக்கிறது. அதை அப்புறப்படுத்துவதற்கு இராணுவத்தை பயன்படுத்துவது மிக மோசமாக மாறி இருக்கிறது. அங்கே பார்த்தா ஊடுருவிட்டாங்க. குக்கி பழங்குடிகள் என்பது பயங்கரவாத தொடர்பு வைத்திட்டு இருக்கிறார்கள் சொல்லி அங்க குக்கி பழங்குடிகளை வேட்டையாடுகிறார்கள். நாகாலாந்திலே இன்று வரை பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது. ஆனால் இதுவரையில் ஒரு சுமூகமான தீர்வு எட்டப்படவில்லை. இன்னும் சரியா சொல்ல போனா சமரச தீர்வு எல்லாத்தையும் இந்தியாவுக்கிட்ட எல்லாத்தையும் ஒப்படைக்க சொல்லி, கார்பரேட்டுகளிடம் ஒப்படைக்க சொல்லி வேண்டப்படுது. இந்தியாவுடன் கார்பரேட்டுகளிடம் ஒப்படைக்க சொல்லி வேண்டது. இப்படி இந்த லுக்கிஸ்ட் பாலிசியிலிருந்து ஆக்டிஸ் பாலிசி மாறுவது என்பதும் பாஜக கொண்டு வந்த திட்டம். இதன் மூலமாக இங்க இருக்கக்கூடிய வேதாந்தா, டாடா, JSW, அதானி போர்ஸ், SR, இப்படி இருக்கக்கூடிய பல்வேறு கம்பெனிகள் அங்கே இருக்கக்கூடிய கிழக்கு மாநிலங்களில் மிசோரம், மணிப்பூர், மேகாலயா, நாகாலாந்து, இப்படி போன்ற பல்வேறு நாடுகளில் அந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு இயற்கை வளங்களை சுரண்டுவதற்கு அந்த மாநிலத்தை பயன்படுத்துகிறது. ஒரு பக்கம் தேர்தலை நடத்துகிறது, அங்கே ஜனநாயகத்தை கொண்டு வந்ததாக சொல்லுகிறார்கள். ஆனால் முழுக்க இராணுவத்தை உள்ளே வைத்து அனுமதித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு புள்ளி விவரம் சொல்றாங்க. என்ன புள்ளி விவரம்? கிட்டத்தட்ட 65,000 இராணுவங்கள் அங்கே குவிக்கப்பட்டிருக்கிறதாக சொல்றாங்க. எந்த வகையில? இன்னும் சரியா சொல்ல போனா, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த CRPFல தண்டகாரண்யா பகுதி அப்படியே எங்கிருந்து பாத்தீங்கன்னா, தோழர் குறிப்பிட்டாரு, கோப்ரா யூனிட் மாதிரி CRPF, அதுலயே இருக்கக்கூடிய கோப்ரா யூனிட், இப்படி பல பகுதிகள், சத்தீஸ்கர், ஒடிசா, ஜார்க்கண்ட், பீகார், மகாராஷ்டிரா, வெஸ்ட் பெங்கால், அப்படியே போலாம் மேகாலயா வரையும். இந்த ஒட்டுமொத்த இதுல மட்டும் CRPF ஸ்ட்ரென்த் மட்டும் 3,13,000 பேர், கிட்டத்தட்ட 3,4 லட்சம் பேர் இன்று CRPF படைகள் மட்டும் குவிக்கப்பட்டிருக்கு. கேட்டால் சுதந்திர நாடு என்கிறார். யாரை அடக்குவதற்கு? குக்கி பழங்குடிகளை, நாகாலாந்து பழங்குடிகளை, பல்வேறு பழங்குடி மக்களை, அங்க இருக்கிற எல்லா மக்களையும் பிரித்தாண்டு அவர்களை ஒடுக்கி அடக்கி அங்கே கார்பரேட்டுகளுக்கு ஒப்படைச்சு அந்த மலைகளையும் காடுகளையும் ஒட்டுமொத்தமாக கொடுக்கிறாங்க. காட்டு வளங்களையும் மொத்தமாக கொடுத்திருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு இடத்திலும் இராணுவத்தை எப்படி இந்த அரசு பயன்படுத்துகிறது என்றால், கார்பரேட்டுகளுக்கு காவல் காக்கும் காவற்படையாக பயன்படுத்துகிறதே தவிர மக்களுடைய உரிமைகளை மீட்பதற்காக எந்த வகையிலும் இந்த இராணுவத்தை எங்கும் பயன்படுத்தவில்லை என்பதற்கு பகல்காம் என்பதே ஒரு சாட்சி. 20 பேரை தப்பிக்க விட்டுட்டு
இன்று மிகப்பெரிய இன்னைக்கு ராணுவ அமெரிக்காவும் இந்தியாவும் சேர்ந்து கூட்டு பயிற்சி செய்ய போகிறதாம். ஒரு மிகப்பெரிய ஒரு ராணுவ யார் வேணாலும் தீவிரவாதிகள் உள்ள நுழைஞ்சு எது வேணாலும் செஞ்சுட்டு போற ஒரு இடத்துக்கு அமெரிக்கா சாதாரணமா வருதா. அவங்க ரத்து பண்ணல, அந்த கூட்டு பயிற்சி செய்யறாங்களா. இதை நம்மள நம்ப சொல்லு. என்ன நடக்கிறது என்பதை இன்று சீனாவுக்கு எதிராக எப்படி இந்தியாவை தூண்டி விட்டு எப்படி இது பண்ணி தன்னுடைய காய்களை நகர்த்த வேண்டும் என்பதற்காக பயன்படுத்துகிறது இந்தியாவை அமெரிக்கா. இதை ஒட்டிதான் இன்னைக்கு அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய நெருக்கடி உருவாகிறது. நான் உண்மையிலேயே சர்வதேச விஷயத்திலிருந்து வர வேண்டிய அவசியம் கருதி வரேன். அது குறிப்பாக சில விஷயங்களை கூறிவிட்டு வரலான்னு இருக்கு. இன்று சர்வதேசத்திலே இன்று நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ட்ரம்ப் வந்த பிறகு வெளிப்படையாக தெரிகிறது. அதுக்கு முன்னாடி எல்லா வகையிலும் போயிட்டு இருக்குது. இன்றைக்கு சுரங்கங்கள், அதாவது அரிய தனிமங்கள் சொல்லக்கூடிய நவீன தொழில்நுட்பத்தில், சிப் தொழில்நுட்பத்தில், மற்ற தொழில்நுட்பத்தில் அரிய தனிமங்கள் குறிப்பாக நாம எப்படி பேட்டரிக்கு மற்றதுக்கெல்லாம் பயன்படுத்துகின்ற பல்வேறு அரிய தனிமங்களை இன்று கொண்டு சேர்ப்பதற்காக லித்தியம் பேட்டரி, நம்ம லித்தியம் பயன்படுத்துறோம், கோபால்ட்டு, கிராபைட்டு, இப்படி பல்வேறு வகையான அரிய தனிமங்களை, வெனாடியம், இப்படி பல்வகையில இருக்குது. அதே போல எலக்ட்ரோஃபீல்டு மினரல்ஸ், இதுக்கான எல்லா இதுவுமே இன்னைக்கு அரிய தனிமங்கள் இன்று சீனாவின் கையில 70% அதன் சுரங்கங்கள் இருக்கிறது. அதை சுத்திகரிக்கிற தொழில்நுட்பத்தை வைத்துக்கொண்டு சுத்திகரிக்கிற தொழில்நுட்பம் 80-90% இன்னைக்கு சீனாவின் கையில இருக்கிறது. இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாற்றத்துக்காக இன்னைக்கு அமெரிக்கா முயற்சித்து, ஏன்னா சீனாவுடைய மேலாதிக்கத்தை தகர்ப்பதற்காக சீனா எல்லா நாடுகளையும் கபலீகரம் செய்து தன்னுடைய கீழே கொண்டு வருவதை அமெரிக்காவுடைய நெருக்கடிக்கு காரணமாக மாறி இருக்கிறது என்பதை காரணம் காட்டி இன்று ஒட்டுமொத்தமாக அந்த இயற்கை வளங்களை எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அதை கையகப்படுத்துவதற்காக இன்று அந்த நாட்டை எல்லாம் பயன்படுத்துகிறது. அது முக்கியமா 2 நாடு, ஒன்று ஆஸ்திரேலியா, இந்தியா மிக முக்கியமாக பயன்படுத்துவதற்கு முயற்சி செய்கிறது. நாம் ஏற்கனவே பார்த்தோம் EIA, அதாவது சுற்றுப்புற சூழல் சட்டம் குறிப்பாக கொரோனா காலகட்டத்தில் திருத்தப்பட்டது. இந்த சுற்றுச்சூழல் சட்டமே அன்னைக்கு திருத்தப்பட்டதற்கான அடிப்படை என்ன? கார்ப்பரேட்டுகள் இயற்கை வளங்களை, மலைகளை, காடுகளை தனக்கு தேவையான அடிப்படையில் ஒற்றை சாளர முறையில் ஒட்டுமொத்தமாக அப்படியே விழுங்குவதற்கும், என்னென்ன தடைகள் இருக்கிறதோ அந்த கார்ப்பரேட்டுகளுக்கான தடைகளை எல்லாம் அகற்றுவதற்கும், அது அரசு செல்வம் அல்ல, அது கார்ப்பரேட்டின் செல்வமாக மாற்றுவதற்கும் அன்னைக்கு சுற்றுச்சூழல் சட்டம் கொண்டு வரப்பட்டது. அந்த சுற்றுச்சூழல் சட்டம் கொண்டு வரும் பொழுதே வன சட்டமும் அதோடு சேர்த்து கொண்டு வரப்பட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வனத்தில் ஏற்கனவே வாழுகின்ற பழங்குடிகளுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டு அவர்களுக்கு கிட்டத்தட்ட டோக்கன் போடுற மாதிரி, அவர்களுக்கு ஒரு லைசன்ஸ் கொடுக்குற மாதிரி, அவர்கள் சொந்த வாழிடங்களுக்கே லைசன்ஸ் கொடுத்து வாழ்றதுக்கு அனுமதிக்கிறதுக்காக ஒரு நிலைமை. அவர்கள் சுதந்திரமாக வாழுகின்ற இடத்திற்கு அவர்களே லைசன்ஸ் கேட்கிற நிலைமைக்கு வாழ்வதற்கே ரொம்ப கொடூரமான நிலைமை. அவர்களுக்கு எந்த வகையிலும் அதை அனுமதிக்கல. அவர்கள் அதுக்குன்னு இன்னொரு சொன்னாங்க, பாதுகாப்பு ஜோன் சொல்லி 5 கிலோமீட்டர் எந்த இடத்த பாதுகாப்பு ஜோன் அப்படின்னு அறிவிக்கிறாங்களோ அது சுத்தி இருக்கிற 5 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய பழங்குடிகள் எல்லாம் யாருடைய அனுமதியும் இல்லாமல் அத்தனை பழங்குடிகளையும் வெளியேற்றலாம் என்று சட்டத்தை மாற்றி இருக்கிறார்கள். இப்படி ஒரு கார்ப்பரேட்டுக்காக ஒரு பயங்கரவாத சட்டமாக இந்த நாட்டை கொள்ளையடிப்பதற்கு கார்ப்பரேட்டுகளுக்கு திரண்டு விடும் சட்டமாக மாற்றி இருப்பதுதான் ஒட்டுமொத்த எல்லா கொள்ளைகளுக்கும் அடிப்படையாக மாற்றினார். அப்போ இந்த அமெரிக்காவுக்கு அன்றைய இருந்த மிகப்பெரிய முக்கியமான விஷயம், ஆஸ்திரேலியாவும் இந்தியாவும் இருக்கக்கூடிய மூலப்பொருட்களை தனது தேவைக்காக இந்த இடத்தில் அவருக்காக எப்படி மற்ற சீனாவுக்கு எதிராக எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று முடிவெடுத்ததன் விளைவு ஒட்டுமொத்த நிறுவனங்களை கைப்பற்றுவதற்கு இங்க இருக்கிற தரகு முதலாளித்துவங்களை கொண்டு இங்க இருக்கிற டாடா, இங்க இருக்கிற JSW, இங்க இருக்கிற வேதாந்தா போன்ற பல்வேறு கம்பெனிகளை இங்கே பயன்படுத்தி அதை இப்ப தன் கையில கொண்டு வருவதற்கு முயற்சி செய்தது. அப்படி வரக்கூடிய பல்வேறு இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏலத்தில் இருந்து மற்ற எல்லா விஷயங்களும் உள்ளடக்கிறது. ஏன் அந்த அளவுக்கு பயங்கரமான போட்டி இப்போ சமீபத்துல அதனுடைய சிப்வார் எந்த அளவுக்கு தன்னுடைய சிப்வாரை விரிவுபடுத்தி இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு ஹுவாய் சிப்பை பயன்படுத்தக்கூடாது. இந்த குறிப்பாக சீனாவை மையமாக கொண்டிருக்கிற ஹவாய் சிப்பை நீங்க பயன்படுத்தினால் உங்களுடைய எங்க பயன்படுத்துறது, உலகத்தில் எந்த இடத்திலும் அமெரிக்காவின் அனுமதியின்றி பயன்படுத்தினால் அமெரிக்காவின் வர்த்தகத்திற்கு எதிராக செயல்படுவதாக இன்று அறிவித்திருக்கிறது. எந்த அளவுக்கு அதனுடைய உச்சம் அடங்கியிருக்கிறது என்றால், அதனுடைய ஒட்டுமொத்த போர், அதாவது வர்த்தக போர், அது ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு டெக்வார் இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு எங்க மையம் கொண்டு இருக்குதுன்னா அமெரிக்கா சீனாவை நோக்கி மையம் கொண்டு இருக்கிறதுனால அந்த குறிப்பான இந்த எங்கெங்கெல்லாம் அதனுடைய மூலப்பொருட்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ
அந்த மூலப்பொருட்கள் எல்லாம் அமெரிக்கா தனக்கு தேவைக்காக கைப்பற்றுவதற்காக முயற்சி செய்கிறது. இது ஏதோ கற்பனையில் சொல்லப்படுற விஷயம் இல்ல. சமீபத்தில் பிப்ரவரி 13, 2025 மோடியும் ட்ரம்ப்பும் சேர்ந்து போட்ட கம்பேக்ட் ஒப்பந்தம். அதுல போடப்பட்டிருந்த 33 சரத்துகளில் எல்லா விஷயத்திலும் மிக முக்கியமாக ராணுவ ஒப்பந்தம், அதே போல அணுசக்தி ஒப்பந்தம், அதே போல டெக்வார், இந்த அதிநவீன தொழில்நுட்பத்தில் இங்கே உருவாக்குவதற்கான அடிப்படை ஒப்பந்தங்களை அங்கே போட்டிருக்கிறது. அதுல தெளிவா சொல்லுது, 22வது சரத்து ஒட்டுமொத்தமாக இங்கே சிப்பை உருவாக்குவதற்கான தளங்களை அமைப்பது, அதற்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இங்க இருக்கிற முதலாளிகளோடு சேர்ந்து கொண்டு இங்க இன்வெஸ்ட் பண்ணி இங்க தொடங்குவதற்காக சில லட்சக்கணக்கான கோடிகளை இங்க குவிப்பதற்காக திட்டமிட்டு இருக்கிறது. அதுல டாட்டாவே மிகப்பெரிய மூலதன இது போடுறது, கிட்டத்தட்ட 1 லட்சம் கோடி இங்க சிப்பு இண்டஸ்ட்ரி உருவாக்குவதற்கான டாட்டா ஒப்பந்தம் போட்டிருக்குது. ஏற்கனவே பிரான்ஸோடையும் போட்டிருந்தது. ஆனா இப்ப பல கேள்விகள் என்னன்னா, எல்லாமே அமெரிக்காவாக மாற்றப் போகிறது. இங்க இந்தியாவே ஒரு அப்தளமாக மாற்றப்படுகிறது. சிப்பை உருவாக்க போறோம்னா சிப்புக்கு இணையாக அதுக்கு மூலப்பொருட்களும் இந்தியாவிலே கையகப்படுத்த வேண்டிய அவசர தேவை இன்னைக்கு உருவாகி இருக்கிறது. ஏன்னா சீனா அவ்வளவு பெரிய நெருக்கடியை உருவாக்கி கொண்டிருக்கிறது. சீனா தன்னுடைய அந்த மூலப்பொருட்களை விற்பதற்கு மிகப்பெரிய தடையாக இன்னைக்கு மாறி இருக்குது. அமெரிக்கா ஒரு பக்கம் டாக்ஸ் விதிக்குதுன்னா அதற்கு எதிரில சீனா இந்த மூலப்பொருட்களை குறிப்பாக அரிய தனிமம், குறிப்பா அருமன் தனிமம் சொல்லக்கூடிய இந்த தனிமங்களை விற்பதற்கு தடை விதித்திருக்கிறது. ஏனென்றால் அமெரிக்கா தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்துவதற்கு எதிராக இன்னைக்கு சீனாவுன்னு ஒரு கவுண்டர் பார்ட் பண்ணுது. இப்படி 2 ஏகாதிபத்தியத்தினுடைய போட்டியிலே அமெரிக்கா தனது மேலாதிக்கத்தை நிறுவுவதற்கு இந்தியாவினுடைய மூலவளங்களை கைப்பற்ற வேண்டிய அவசியம் மிக உச்சமாக மாறி இருக்கிறது. இதுதான் வேக வேகமாக இன்னைக்கு தனிமங்களை ஏலம் விடுவதும், அதை சுத்திகரித்து தன் கையில கொண்டு வருவதும், அந்த தனிமங்களை பயன்படுத்தி தனது மேலாதிக்கத்தை நிறுவுவதற்கான அமெரிக்காவின் திட்டத்தோடு உள்ளடங்கி இருக்கிறது என்பதை இங்க ஒருங்கிணைத்து பார்த்தால்தான் இதனுடைய அவசரம், அவசியம், அதனுடைய பயங்கரம் எல்லாமே தோணும். இன்னைக்கு கிழக்கு நாடுகள் எல்லாம் குறிப்பாக அரபு நாடுகள் எல்லாம் இன்னைக்கு எதற்காக போய் கொண்டிருக்கிறது? இன்னைக்கு இன்னும் இப்போ போன வெள்ளிக்கிழமை ஒரு அறிக்கை, 5 நாடுகள் ஒன்று சேர்ந்து அருமன் தனிமங்கள் அப்படின்னு சொல்ற தனிமங்களை, அதாவது தேடி கண்டுபிடிப்பதற்கான எக்ஸ்ப்ளோரேஷன், தேடி கண்டுபிடிப்பதற்கான ஒரு கூட்டு இயக்கத்தை, கூட்டு முயற்சியை செய்வதற்காக ஒரு ஒப்பந்தத்தை உருவாக்கி இருக்கிறது. யார் அது? ஏற்கனவே சீனாவினுடைய, ரஷ்யாவினுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய தஜிகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான், இந்த 5 சிஸ்டர் நாடுகள்னு சொல்லக்கூடிய அந்த பக்கத்துல இருக்கிற கிர்கிஸ்தான் போன்ற இந்த 5 சிஸ்டர் நாடுகள், பக்கத்துல இருக்கக்கூடிய 5 நாடுகள் மிக அதிகமான தனிமங்களை, இந்த அரிய தனிமங்களை கொண்டிருக்கிற ஒரு முக்கியமான நாட்டினுடைய மிக முக்கியமான நாடு அது. அப்படிப்பட்ட நாடை இன்னைக்கு அமெரிக்காவோடு இன்னைக்கு இந்தியாவும் கூட சேர்த்துக்கிட்டு இன்னைக்கு அவரோட சேர்ந்து எக்ஸ்ப்ளோரேஷன் ஜாயிண்ட் கமிட்டியை ஒண்ணு உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அவர்கள் அருமன் தனிமங்களை தேடி கண்டுபிடித்து அதை எப்படி ஒன்றுபட்டு சேர்த்து அதை அமெரிக்காவின் கையில ஒப்படைப்பதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருப்பதை என்பதை இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ போன வெள்ளிக்கிழமை 5 நாடுகள் கொண்ட ஒரு கூட்டமைப்பு செய்திருக்கிற வேலை. இதையெல்லாம் இன்றைய எவ்வளவு வேகமாக இதை கைப்பற்ற வேண்டும், அதற்கு எவ்வளவு வேகமாக அதை அழிக்க வேண்டும் அப்படின்னா பாசிச ஆட்சி முறையை வழிமொழியை தவிர, இராணுவ நடவடிக்கையை தவிர இந்த ஆட்சி அமைப்புக்கு வேறு வழி இல்லை என்ற நிலைமையை, நிர்பந்தத்தை இன்று ஏகாதிபத்தியம் உருவாக்கி இருக்கிறது. அதை இந்த ஆளுவர்கம் ஏற்றி செயல்படுத்துவது என்ற அடிப்படையில் தான் வேகமாக கிட்டத்தட்ட ஒரு 2 ஆண்டுகளில் இராணுவத்தை ஒட்டுமொத்தமாக குவித்து இதை செய்திருக்கிறது. அதாவது தண்டகாரண்ய பகுதிகள் முழுக்குமே இராணுவத்தை மட்டும் 1 லட்சம் இராணுவர்களை குவித்து செய்திருக்கிறது. இந்த சத்தீஸ்கரில் மட்டும் கிட்டத்தட்ட 40,000-50,000 துருப்புக்களை மையப்படுத்தி அதை கார்னர் செய்து அவர்கள் முடக்கப்பட்டு அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதுவும் போலி என்கவுண்டர்கள். அதுக்கு ஆபரேஷன் காகர் அப்படின்னு பெயர் சூட்டப்பட்டது. அதுக்கு பல பெயர், ஒவ்வொரு பெயரா வந்துறாங்க. அதுல கடைசியாக சூட்டப்பட்ட பெயர் ஆபரேஷன் காகர். இந்த ஆபரேஷன் காகர் தொடங்கப்பட்டதிலிருந்து அவர்கள், அது இன்னும் சொல்லப்போனா இறுதி நடவடிக்கை என்று தோழர் சொன்னாரே, அது சரியான அந்த வார்த்தை, அது உண்மைதான். அந்த வார்த்தையினுடைய நோக்கம் என்னன்னா, இனிமேல் எதுவும் இல்லை, எல்லாம் அழிச்சிட்டு அந்த இடத்துல தனது நிறுவு என்ற இறுதி நடவடிக்கைக்கு ஒரு கடைசியாக அதுக்கு இருக்கிற ஒரே பாசிச நடவடிக்கையாக இராணுவத்தை கொண்டு மக்களை கொன்று அந்த இடத்தை கார்ப்பரேட்டுகளை ஒப்படைப்பதுதான் அதனுடைய தேவையாக மாறி இருப்பதை தான் மிக உச்சபட்சமாக பார்க்கணும். இந்த ஆபரேஷன் காகரனுடைய குறிக்கோள் 4 என்று சொல்கிறார் பத்திரிகையாளர். பல்வேறு இராணுவத்தினுடைய மற்ற செயல் தந்திரத்தை வரையறுத்தவர்கள் எல்லாமே சொல்லும் பொழுது அவர்கள் 4 செயல் தந்திரங்களை செயல்படுத்துவதாக 4 முனைகளில் தன்னுடைய உத்திகளை வகுத்துக் கொண்டது. எந்தெந்த வகையில?
சத்தீஸ்கரில் பஸ்தர் பகுதியில் முழுக்க அங்கதான் எல்லாமே நிலை கொண்டிருக்கிற அந்த சத்தீஸ்கர் தான் மையப்படுத்தி பெரும்பான்மையாக இருந்தது. அவர்கள் வெவ்வேறு பகுதியிலிருந்து ஓடி ஓடி கடைசியாக சத்தீஸ்கரிலே நிலை பண்ற பொழுது அந்த சத்தீஸ்கரில் உள்ளவர்களே முக்கியமாக அங்க முன்னோக்கிய இயக்கத்தலங்கள் FOBன்னு சொல்றாங்க, ஃப்ரண்ட் ஆர்கனைசேஷன், இது மாதிரி ஒரு எல்லாவற்றையும் அங்கே முன்னிலைப்படுத்தி அங்கே ஒரு தளங்களை நிறுவுதல், இதுதான் முதல் கட்டம். கிட்டத்தட்ட 612க்கு மேற்பட்ட எங்கெங்கெல்லாம் அவர்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் பாயிண்ட்னு சொல்லக்கூடிய அவங்க ஊடுருவக்கூடிய அல்லது அவர்கள் பயணிக்கக்கூடிய இடங்களை முடக்குவதற்காக 612க்கு மேற்பட்ட காவல் நிலையங்களை அமைத்தல் என்ற திட்டத்தை செயல்படுத்துவது. அடுத்தது உளவுத்துறைக்காக உளவு பார்ப்பதற்காக அங்கே ட்ரோன்கள், செயற்கைக்கோள்கள், இன்னைக்கு அதிநவீனமாக பயன்படுத்துகிற இமேஜிங் சிஸ்டம்னா அங்க ஆள் நடமாட்டத்தை எந்த அளவுக்கு எப்படி எந்த மாதிரி நகர்றாங்க உட்பட அங்க இமேஜிங் சிஸ்டத்தை இன்னைக்கு உருவாக்கி இன்னைக்கு அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உளவு பார்த்தல். அதே போல இன்னைக்கு அதை விட மோசமாக இன்னைக்கு அதை கொள்வதற்கு மிக வாய்ப்பாக இருந்தது என்னவென்றால், கடந்த 10 ஆண்டுகளாக 7500 மாவோயிஸ்டுகள் சரணடைந்ததாக இன்னைக்கு அரசு சொல்லுது. அது எந்த அளவுக்குன்றது பிறகு இது பண்ணுவோம். அது பழங்குடிகளா, போராடிய பழங்குடிகளா, மாவோயிஸ்டுகளா என்பதை விட 7500 பேர் இன்னைக்கு சரணடைந்ததாக சொல்றாங்க. சரணடைவதற்கான கொள்கைகளை தாராளமாக ஆக்குதல். எவனும் சரணடையலாம், எவ்வளவு பெரிய குற்றம் இருந்தாலும் பரவாயில்ல, அவர் சரணடைந்தால் அவர்கள் தாராளமாக உள்வாங்குங்கள் என்ற கொள்கையை உருவாக்கியது. ஆபரேஷன் காகனுடைய மிக முக்கியமான 4 அடிப்படை செயலுத்திகளாக இதை பயன்படுத்தினார். அதில் மிக முக்கியமாக இந்த படுகொலை நிறுத்துவதற்கு அடிப்படையாக அமைந்தது அந்த சரணடைந்த ஆட்களை வைத்துக் கொண்டு மாவட்ட ரிசர்வ் காவல் படையின் தனியா உருவாக்குனாங்க. DRG, டிஸ்ட்ரிக்ட் ரிசர்வ் கேடரோ பேரு DRGன்னு சொல்றாங்க. மாவட்ட ரிசர்வ் காவல் படையை உருவாக்குனாங்க. அந்த மாவட்ட ரிசர்வ் காவல் படையில் இந்த சரணடைந்தவர்களை 20% சேர்ப்பது என்ற கொள்கையை வகுத்தார். 20% இப்படி சரணடைந்தவர்களை வைத்து நிரப்புவது. அப்படின்னா ஏற்கனவே அவர்களை பற்றி அறிந்த, இடங்களை அறிந்த, கொள்கைகளை அறிந்த, மற்ற எல்லாவற்றையும் அறிந்தவர்களை உள்ளே கொண்டு வந்து 20% நபர்களை இந்த DRG காவல் படையில உருவாக்குவது. இந்த மாவட்ட ரிசர்வ் காவல் படை என்பது ஏற்கனவே அழிக்கப்பட்ட சல்வாஜூடும் போன்ற மிக மோசமான சட்டத்துக்கு புறம்பாக வைக்கப்பட்டிருந்த ஒரு என்ன சொல்றது ஒரு தனியார் படை மாதிரி வைத்துக் கொண்டிருந்த கூலிப்படைகள். யார் வச்சுட்டு இருந்து நிலப்பிரபுக்களும் இங்க இருக்கிற ராணுவமும் வைத்துக் கொண்டிருந்த கூலிப்படைகள். அது உச்சநீதிமன்றம் சென்ற பிறகு இப்படி ஒரு படைகள்லாம் வைத்துக் கொள்ளப்படக்கூடாது என்று 2017 சொல்லப்பட்ட பிறகு இன்று அதிகாரப்பூர்வமாக அரசு ரீதியாகவே மாவட்ட ரிசர்வ் நாம் சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் இந்த மாதிரி எல்லாம் நம்ம லோக்கல்ல பாக்குறோம். அது இன்னும் அது அங்க அதிநவீனப்படுத்தப்பட்ட ஆயுதம் தாங்கிய ஒரு படையாக மாவட்ட ரிசர்வ் காவல் படை உருவாக்கி அதில் ஏற்கனவே இந்த மாதிரி யாரெல்லாம் வராங்களோ அவர்கள் எல்லாம் சேர்த்து இதுல சரணடையக்கூடிய நபர்களை எல்லாம் உள்வாங்கி கொண்டு 20%, அதனாலதான் சரணடைய கொள்கையை அதிகமாக ஊக்குவித்து அவர்களை வைத்து அதுல யாரெல்லாம் மிக சிறப்பு பெற்றவர்களோ அவர்களை கொண்டே அந்த மாவட்ட ரிசர்வ் காவல் படையை வைத்து அவர்களை வைத்து மிகப்பெரிய அளவுக்கு ரிசர்வ் படையை உள்ளே வைத்து அவர்கள் கண்காணிக்கிறது, அவர்களை கட்டுப்படுத்துறது எல்லாவற்றையும் மேற்கொண்டார். இதையெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்றால், ஆபரேஷன் காகர் என்பது ஒரு திட்டமிட்டப்பட்ட ஒரு இனப்படுகொலை நிறுத்துவதற்கு நாஜி பாடிகளை எப்படியெல்லாம் கட்டியமைக்க வேண்டும் என்று முடிவு செய்து அங்க இருக்கிற பழங்குடிகளை எல்லாம் அப்புறப்படுத்தி அவர்களை நாடற்றவர்களாக்கி நாடோடிகளாக்கி வெளியேற்றுவது இன்னைக்கு மிகப்பெரிய போக்கா இருக்கு. சத்தீஸ்கரிலே 1/3 பங்கு பழங்குடிகள். இப்ப சத்தீஸ்கர்ல பழங்குடிகள்லாம் ஏதோ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு பகுதியில ஒரு பாக்கெட் மாதிரி இருக்கிறதில்ல. 1/3 பகுதி சத்தீஸ்கரிலே பழங்குடிகள். கிட்டத்தட்ட 30% மக்கள் சத்தீஸ்கருடைய மொத்த பாப்புலேஷன்ல 30%. பக்கத்துல இருக்கிற ஜார்க்கண்ட்லயும் கணிசமாக கிட்டத்தட்ட 20%க்கு மேல் இருக்கக்கூடிய பழங்குடிகள், அஸ்ஸாம் பகுதியில் இருக்கிற பழங்குடிகள், இப்படி எல்லா பழங்குடிகளையுமே அங்க இருக்கிற பகுதிகளில் இருக்கக்கூடிய காட்டு வளங்களை, இயற்கை வளங்களை வேட்டையாடுவதற்கு அங்க இருக்கிற பழங்குடிகளை வெளியேற்றி விட்டு, அப்படி வெளியேற்ற மறுத்தால் அந்த இடத்திலே ஒட்டுமொத்தமாக தனக்கு தன்னுடைய இராணுவத்தை கொண்டு அடக்கி ஒடுக்கி வெளியேற்றுகின்ற வேலையை செய்து கொண்டிருக்கிறார். இது எப்படி ஒரு சொந்த நாட்டு மக்களையே கொண்டு குவித்துக் கொண்டிருக்கிற ஒரு நாஜி படை அன்னைக்கு எப்படி ஹிட்லர் படை கட்டியமைக்கப்பட்டதோ அந்த அளவுக்கு மிக கொடூரமாக இந்த படை கட்டியமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஹிட்லர் படையினுடைய கொடூரத்தை சொல்ல வேண்டும் என்றால் ஒரு சம்பவத்தை மட்டும் குறிப்பாக சொல்ல வேண்டும். அங்கே நாம ஏற்கனவே குஜராத்ல பார்த்தோம். என்ன, இந்த RSS பாஜக காவி காடையர்களே உள்ளே நுழைந்து ஒரு பெண்ணை, கர்ப்பிணி பெண்ணை வெட்டி கொள்வதற்கு முன் அவர்கள் வயிற்றை கிடைத்து அவரை வன்புணர்வு செய்து அவரை கொடுமைப்படுத்தி அந்த கர்ப்பிணி பெண்ணுடைய வயிற்றை கிழித்து கருவை எடுத்து அந்த கருவையும் வெட்டி கொன்ற கொடூரத்தை நாம் பார்த்தோம். அதே போல் இங்க இருக்கிற இராணுவம் உள்ளே நுழைந்து அங்கே இருக்கிற
கர்ப்பிணியை கொன்று அந்த கர்ப்பிணியினுடைய வயிற்றில் இருக்கிற அந்த கருவை எடுத்து, ஒரு பழங்குடி பெண்ணினுடைய கருவியை எடுத்து, இதோ பார் மாவோயிஸ்ட் என்று காட்டுகின்ற கொடூரத்தை உலகத்தில் யாரும் பார்க்க முடியாது. இது ஒரு நாஜி படையினுடைய உச்ச மனநிலை. எப்படி அங்க குஜராத்திலே அந்த மனோநிலை வளர்க்கப்பட்டதோ, மிக மோசமாக சொந்த நாட்டு மக்கள் மீதே எவ்வளவு கொடூரத்தை எப்படி வளர்க்கப்பட்டதோ அந்த RSS பாஜக காரர்களால் இன்று அது இராணுவத்திலே ஊட்டி வளர்க்கப்பட்டிருக்கிறது என்பதை வெட்ட வெளிச்சமான ஒரு பயங்கரவாத நடவடிக்கையை பார்க்கலாம். ஒரு அரசு பயங்கரவாதத்தினுடைய உச்சம் அவருடைய மனநிலை எந்த அளவுக்கு இருக்கிறது என்று பாருங்கள். தன் கருவையை கூட எடுத்து எடுத்து கையில் காண்பித்து இது மாவோயிஸ்ட் பார் என்று சொல்லுகின்ற அளவுக்கு, மாவோயிஸ்ட் என்றால் பிறப்பதிலே மாவோயிஸ்ட் என்றால் அப்படின்னா பழங்குடிகள் ஒவ்வொருத்தரையும் மாவோயிஸ்டுகளாக கருதி வேட்டையாடுகிறது. எப்படி வேட்டையாடினால் பரிசு 2 லட்சம் பரிசு. மே 23, 2023 ஆபரேஷன் ஜல்சக்தி, அங்க பல என்கவுண்டர்கள் நடத்தினார்கள். அந்த பல என்கவுண்டர் நடத்தியவர்களுக்கு பரிசு. யாரெல்லாம் என்கவுண்டர் நடத்தினார்களோ அவர்களுக்கெல்லாம் பரிசு. இந்த 2025 மட்டும் 140 3 மாசத்துல மார்ச் மாசத்துக்குள் 140 மாவோயிஸ்டுகள் கொண்டுள்ளதாக கணக்கு காட்டுகிறார்கள். எப்படி பழங்குடிகளையும் சேர்த்து அவர்கள் மாவோயிஸ்டுகளாக காட்டுகிறார்கள். ஏன்னா பணம், அவர்கள் கொன்றவர்கள் மாவோயிஸ்டுகள் என்று சொன்னால் பணம். கொல்வதை, சொந்த நாட்டு மக்களை கொல்பவர்களுக்கு பணம் அளிக்கும் கொடூரமான ஒரு நாஜி படையை எங்கேயாவது பார்த்தது உண்டா? சொந்த நாட்டு மக்களை கொல்வதற்கான ஒரு மோசமான ஒரு பேஷன் நடவடிக்கை எங்கேயுமே பார்க்க முடியாது. அவ்வளவு மோசமான ஒரு நடவடிக்கையை இங்கே நிகழ்த்தி இருக்கிறார்கள். ஏன் அவ்வளவு ஆத்திரம்? இங்கே இந்த கார்ப்பரேட்டுகள் தான் கொள்ளையடிப்பதற்கு எவ்வளவு கொடூரமாக இந்த பழங்குடிகள் போராடுகிறார்கள். ஆயுதங்கள், அவர் பெரிய ஆயுதங்கள்லாம் ஒண்ணும் இல்லை, பழங்குடிகள் போராடுறது எல்லாமே வில்லும் அம்பும் ஒரு மரபு வழியிலான ஆயுதங்களையும் கொண்டும் தன்னுடைய இடங்களையும் தன் வாழ்வையும் எல்லாத்தையும் பாதுகாத்துக் கொள்வதற்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நவீன ஆயுதங்களை கொண்டு சொந்த நாட்டு இராணுவத்தை எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த ட்ரோனு, பல்வேறு இந்த வான்படைகளை எல்லாத்தையும் பயன்படுத்த மாட்டாங்க. வேற்று நாடுகளில் தான் இந்த வான்படைகளை வைத்து குண்டுகளை போடுவார்கள். அதை வைத்து கொண்டு ட்ரோன்களையும் பல்வேறு வான்படைகளையும் வைத்து சொந்த நாட்டு மக்கள் மீதே வான்படைகளை ஏவி கொத்து கொத்தாக குண்டை போடுகின்ற ஒரு கொடூரத்தை எங்கே பார்க்க முடியும் என்றால் இங்கே தண்டகாரண்ய பகுதியிலே பார்க்க முடியும். அவ்வளவு கொடூரத்தை இந்த சொந்த நாட்டு இராணுவம் நடத்தி கொண்டிருக்கிறது என்றால், இந்த நாட்டு மக்களை சொந்த நாட்டு மக்களாக கணிக்கிறதா என்றால், இந்தியா என்பது மக்களுக்கானதல்ல, பழங்குடிக்கானதல்ல, எந்த மக்களுக்குமானதல்ல, அது கார்ப்பரேட்டுகளுக்கானது. அந்த கார்ப்பரேட் என்பது ஒரு அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு சேவை செய்கின்ற கார்ப்பரேட்டுகளுக்கானது. அமெரிக்காவை மிஞ்சி எதுவும் இல்லை என்பதை பாலஸ்தீனம் முதல் இங்கு வரையில் நிரூபித்துக் கொண்டிருக்கு. யாரா இருந்தாலும், குழந்தையா இருந்தாலும் யாரா இருந்தாலும் பாலஸ்தீனத்திலே குண்டு போட்டு எப்படி ஒட்டுமொத்தமாக அழித்துக் கொண்டிருக்கிறார்களோ அதை விட கொடூரமாக சொந்த நாட்டு மக்களை அழித்து, அதுவாது பரவாயில்ல, இஸ்ரேல் அடுத்த நாட்டு மக்கள் மீது குண்டு போட்டு அழித்துக் கொண்டிருக்கிறது என்றால், உள்ளே நுழைந்து குழந்தைகளையும் மக்களையும் பெண்களையும் எல்லாம் வேட்டையாடி கொண்டிருக்கிறது என்றால், இங்கே சொந்த நாட்டு மக்களை வேட்டையாடி கொண்டிருக்கிறது. அவர்களை நாடோடியாக அந்த இடத்தை விட்டு துரத்தி அடித்துக் கொண்டிருக்கிறது. இதை எதிர்த்து நாம் போராட போகிறோமா? அதை எதிர்த்து கேள்வி கேட்காமல் நாம் இருக்க போகிறோமா? இது ஏதோ பழங்குடிகள் பிரச்சனையா? இந்த நாட்டை அடிமைப்படுத்துகின்ற, இந்த நாட்டினுடைய செல்வ வளங்களை எல்லாம் கார்ப்பரேட்டின் கையில திணிக்கின்ற, அதுவும் எந்த கார்ப்பரேட்டுகளுக்கு? அமெரிக்காவின் நிதி மூலதனத்துக்கும் அமெரிக்காவினுடைய ஏகாதிபத்திய சேவை செய்கின்ற இந்த கார்ப்பரேட்டுகளுக்கு மிக 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 முக்கியமாக இந்த ஆட்சி அமைப்பு பெரிய பாதுகாவலனாக மாறுகிறது. இந்த எல்லா வர்க்கங்களுக்கும், எல்லா நாட்டு மக்களுடைய அனைத்து வர்க்கத்திற்கும் தாக்குதல் தொடுத்து பழங்குடிகளை உச்சபட்சமாக கொள்ளுகின்ற மிக மோசமான ஒரு ஆட்சி அமைப்பாக இந்த RSS பாஜக அமைப்பு மாறிக்கொண்டிருக்கிறது. யாரையும் விட்டு வைக்கல. அவன் முதல்ல எடுத்த உடனே முதல்ல காட்டுற பூச்சாண்டி பயங்கரவாதம். பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள், இந்த நாட்டுக்கு துரோகங்கள். எந்த மாவட்டம் பொதுமக்களை எந்த இடத்துலையும் கொல்லப்படல, எந்த இடத்துல பொதுமக்களை கொண்டிருக்கிறாங்க. ஆனால் இந்த நாட்டு ராணுவம் பொதுமக்களை கொள்ளுகிறது. அரசு பயங்கரவாதம் உண்மையிலே பல்வேறு எதிர் நடவடிக்கைக்கு வித்திடுகிறது. அரசு பயங்கரவாதம் எல்லா வகையான குழு பயங்கரவாதத்துக்கும் தனிநபர் பயங்கரவாதத்துக்குமே காரணமாகிறது. இப்படி அரசு பயங்கரவாதத்தை ஏவி இந்த நாட்டு மக்களை ஒரு நிர்கதியற்ற நிலைமையில், உண்மையிலே சொல்லப்போனா எந்த ஆயுதமற்று நிராயுதபாணியா இருக்கக்கூடிய மக்களை வேட்டையாடுகின்ற, நரவேட்டையாடுகின்ற ஒரு ஆட்சி அமைப்பை இங்கே இராணுவத்தை கொண்டு நடத்தி கொண்டிருக்கிறது என்றால், அது ஏதோ இங்க மட்டுமில்ல, காஷ்மீரிலே, கிழக்கு மாகாணங்களிலே நடத்தி கொண்டிருக்கிறது என்றால், இதை எதிர்த்து நாம் போராடவில்லை என்றால், நேற்று அவர்கள், இன்று சத்தீஸ்கர்ல இருக்கக்கூடிய பழங்குடிகள், நாளை நாம் இந்த நகருக்குள்ளேயே, இந்த நாட்டுக்குள்ளேயே நாம் வேட்டையாடப்படுவோம். அப்பொழுது கேட்பதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள்.
ஏற்கனவே நம் கவிதையை படித்தது போல், அன்றே அவர்கள் போராடும் போது நாம் கேட்கவில்லை என்றால் நம்மை கொல்லும் பொழுது யாரும் இருக்க மாட்டார்கள். இன்று பாலஸ்தீனத்திலே 5 லட்சம் பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். குழந்தைகள் விட்டு வைக்கப்படாமல் இன்று ஒவ்வொரு குழந்தைகளும் தேடி தேடி கொல்லப்பட்டிருக்காங்க. குண்டு போறது கூட குழந்தை இருக்கிறாங்க, தெரிஞ்ச இருக்கிற பகுதியில் குண்டு போடுறாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு அமெரிக்கா ராணுவ வெறி கொண்டு அலைகிறது. அந்த ராணுவத்திற்கு சேவை செய்கின்ற கூட்டாக சேவை செய்கின்ற இந்தியா, குறிப்பாக சீனாவுக்கு எதிர்நிலை எடுத்து இன்னைக்கு சீனாவுக்கு கவுண்டர் பார்ட் செய்கின்ற, இன்னைக்கு அதனுடைய கண்காணியாக செயல்படுத்துகின்ற ஒரு கூட்டாளியாக செயல்படுகின்ற இந்தியா அதே வெறி கொண்டு அமெரிக்காவினுடைய கூட்டு செயல் தந்திரத்தில் செயல்பட்டு கொண்டு நம் சொந்த நாட்டு மக்களையே கொல்ல கொண்டிருக்கிறது என்றால் இந்த பாஜக ஆட்சி இனி ஒரு நாளும் நீடிக்க வேண்டுமா என்பதை நீங்களே சிந்தித்துக் கொள்ளுங்கள். இது இப்படி ஒரு தேசத்தில் துரோகம் செய்து கொண்டிருக்கிற, இந்த நாட்டை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற இப்படி ஒரு துரோகத்தனமான ஆட்சி இந்த நாட்டை விட்டு துரத்தி அடிக்க வேண்டுமா வேண்டாமா என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். இது இந்த நாட்டின் மக்களுக்காக உழைக்கிறதா, இல்ல இந்த கார்பரேட்டுகளுக்காக உழைக்கிறதா, யாருக்காக இந்த ஆட்சி என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இப்பொழுது வசனம் பேசிக் கொண்டிருக்கிறது. நாங்கள் ஜெர்மனியினுடைய 4வது விட்டு தாண்டிட்டோம், 3வது இடத்தை பிடிக்க போறோம், உலகத்தினுடைய மிகப்பெரிய பொருளாதாரத்தில் நாங்கள் முன்னணிக்கு போய்விட்டோம் என்று இன்று பம்மாத்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்று ஜப்பான் மிகப்பெரிய சிறிய நாடு, அவருடைய வளர்ச்சி எங்கேயோ இருக்கிறது. அவருடைய வளர்ச்சி நினைச்சு பார்க்க முடியாத இடத்துல இருக்குது. சீனாவுடைய வளர்ச்சி எனக்கு அது ஏகாதிபத்தியம், அது ஒரு ஏகாதிபத்தியமாக இருக்கிறது. அந்த ஏகாதிபத்தியத்தோட கூட்டு சேர்வதோ அமெரிக்காவுடைய கூட்டு சேர்வதோ தீர்வு கிடையாது. அந்த ஏகாதிபத்தியத்தை நாங்கள் மிஞ்சிவிட்டோம் என்று பொய் பேசி இங்கே இருக்கக்கூடிய மிக பின்தங்கிய நிலைமையை பயன்படுத்தி கொண்டு மக்கள் மத்தியிலேயே ஒரு இந்த மாதிரி கொள்ளையடிப்பதை திசை திருப்பதற்காகவும், கார்பரேட்டுகளை எதிர்த்து இந்த ஆட்சி அமைப்பினுடைய கொள்கையை எதிர்த்து எங்கே மக்கள் கிளர்ந்தெழுந்து போராடிவிடப் போகிறார்களோ, எங்கே இங்கு இருக்கிற செல்வ வளங்களை கொள்ளையடிப்பதை மக்கள் புரிந்து கொண்டு இந்த ஆட்சி அமைப்பை எதிர்த்து போராடிவிடப் போகிறார்களோ என்பதை புரிந்து கொண்டுதான் அன்று பிரிட்டிஷ் ஆட்சி உருவாக்கிய அன்றைய கொள்கை என்னவென்றால், அன்று இந்து முஸ்லிம் என்று உடைத்து பிரித்தாளும் சூழ்ச்சியை கையாண்டதை அதை அப்படியே இன்று தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் ஆரியம் திராவிடம் என்று பேசிக்கொண்டு மக்களை கலந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று தேசிய இனத்திற்காக போராடுகின்ற, தேசிய இனத்திற்காக போராட வேண்டிய போராட்டத்தை திசை திருப்பி தேசமல்லாத இனமல்லாத விஷயங்களை கொண்டு வந்து இன்று மக்கள் மத்தியிலே தேசத்துக்கு அப்பாற்பட்ட விஷயமாக காட்டி காஷ்மீரை துண்டாடுவது, இங்கே மற்ற மாநிலங்களை எல்லாம் இன்று பல்வேறு வகையிலே திசை திருப்பி இன்று இன்னொரு ஆளுவர்க்கத்துக்கு சேவை செய்வதற்காக இன்று திசை திருப்பி விட்டிருக்கிறார்கள். இன்று பார்த்தோம், இந்த சிந்தூர் நடவடிக்கையிலே பார்த்தோம், எதிர்கட்சி இல்லாத ஒரு நாட்டை பார்த்தோம். மிக மோசமான, மிக கேவலமான, மிக எவ்வளவு அந்த நாம் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறோம் என்பதை பட்டவர்த்தனமாக கேட்டு பார்த்தோம். ஆயுதத்தினுடைய தன்னுடைய வலிமையை நிரூபிப்பதற்காக 2 நாடுகளும் மோதுகின்ற ஒரு விஷயத்தில் இன்று எல்லா கட்சிகளும் பிஜேபி கட்சியாக மாறி போய்விட்டதை, மிக மோசமான அவலமான நிலையை பார்த்தோம். இதற்கு எதற்கு சொல்கிறேன் என்றால், இந்திய நாட்டில் இங்கு எதிர்கட்சியே இல்லை, எல்லா எதிர்கட்சிகளும் அடிக்கப்பட்டு விட்டாச்சு. ஒரு சின்ன போர்க்குரலுக்கு ஒரு சொல்ல போனா எந்த காரணத்திற்காக ஆரம்பிச்சது, பயங்கரவாதிகளை அழிக்க போகிறேன்னு சொன்னாங்க. பயங்கரவாதியை யாரும் கொண்டு வரல, இங்கிருந்து தாக்கிட்டு போனவர்களை சரண்டர் பண்ண சொல்லி கூட கேட்கல. ஆனால் சிந்தூர் நடவடிக்கை என்ற பெயரால் ஒரு சிறிய தாக்குதலுக்கே இங்க இருக்கிற எல்லா எதிர்கட்சிகளும் போய் பாஜகவிடம் சரணடைந்து விட்டது. இன்று எல்லாம் நடித்துக் கொண்டிருக்கிறது அதை எதிர்ப்பது போல். அன்று சரணடைந்து அந்த தேசிய வெறி கூச்சலிலே, போர் வெறி கூச்சலிலே தன்னை மொத்தம் அவிழ்த்தி கொண்டு இனி ஒட்டுமொத்தமாக தேசத்தை காட்டி கொடுப்பதற்கு பாஜகவோடு கைகோர்த்து நின்றதை மறந்துவிடக்கூடாது. எதிர்கட்சி இல்லாத ஒரு நாட்டை நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த எதிர்கட்சியிலே நாம் தான் மக்களாகிய அடிப்படை வர்க்கமாகிய தொழிலாளியாக இன்று இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், விவசாயிகள், மாணவர்கள், ஜனநாயக சக்திகள், இங்க இருக்கிற பழங்குடிகள் உட்பட இன்று நாம் தான் இன்றைக்கு எதிர்கட்சியாக புரட்சிகர கட்சிகள், ஜனநாயக கட்சிகள் ஒன்று சேர்ந்து செயல்படுவதன் மூலம்தான் நாம் தான் இனி வரும் காலத்தில் எதிர்கட்சிகள் இங்கு ஆளும் வர்க்கமாக ஏதோ ஒரு வகையில் மற்ற கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இன்று பாஜகவின் பின்னே அணிவகுத்து நின்றது என்பதை சிந்தூரிலே நாம் கண்டோம். உண்மையிலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம். ஒரு சின்ன சலசலப்பிற்கே போய் சரணடைந்து விட்ட இந்த எதிர்கட்சிகளை நம்பி எதையும் சாதிக்க முடியாது. உண்மையிலே இங்கு ஒரு ஜனநாயக நடவடிக்கை, இந்த பாசிச ஆட்சியை அகற்ற வேண்டும் என்றால், இந்த நாஜி படைகளினுடைய கொள்கையை மாற்றியமைக்க வேண்டும் என்றால், நிச்சயமாக மிக 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 முக்கியமாக இனி ஒரு சுதந்திர போராட்டத்தை தொடங்க வேண்டும். அது ஏகாதிபத்தியத்தை, அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை எதிர்த்ததாக இருக்க வேண்டும். அதற்கு சேவை செய்து கொண்டிருக்கிற இந்தியாவுடைய RSS பாஜக ஆட்சி, அதற்கு ஏதோ ஒரு வகையில் பின்னாலே தன்னை சரணடைந்து கொண்டிருக்கிற இந்த எதிர்கட்சிகளையும் நம்பி பிரயோஜனம் இல்லை. இனி ஒரு புரட்சிகர இயக்கத்தையும், ஒரு ஜனநாயக இயக்கத்தையும் அனைவரையும் கூட்டு சேர்ந்து ஒரு புரட்சிகர ஒரு நடவடிக்கையை உருவாக்க வேண்டும். உண்மையிலே ஒரு ஜனநாயக அமைப்பை, கூட்டு இயக்கத்தை உருவாக்க வேண்டும். அது இந்த RSS பாஜக
பாஜகவுடைய பாச ஆட்சியை மட்டுமல்ல, இந்த ஒட்டுமொத்த கட்டமைப்பையே தூக்கி எறிந்து ஜனநாயகப்படுத்துவதற்காக மாற்றியமைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இதை நாம் கண்டித்து இது ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு நாம் எப்படி அதை ஐக்கியப்பட்டு போராட வேண்டும் என்பதை இன்று நாம் கற்றுக்கொள்வதற்கு, இதை வேகமாக செயல்படுத்துவதற்கு இதை ஒரு பாடமாக கற்றுக்கொள்ள வேண்டும். வாருங்கள், அனைவரும் இதன் மூலமாகத்தான் இனி நாம் தான் எதிர்க்கட்சி, இந்த எதிர்க்கட்சி தான் இந்த பாசிசத்தை வீழ்த்தும். வாருங்கள் வாருங்கள் என்று கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.